வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த வாட்டி மிஸ் ஆகாது. எடப்பாடி விஜயை வீழ்த்த போட்ட மெகா பிளான். அப்படி என்னப்பா பிளான் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்குறீங்களா? நேர்மையான பிளான் தாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்ற பிளானை அவங்க கட்சிக்காரங்க செயல்படுத்தினார்கள் என்றால் நிச்சயமாக விஜய் அவர்களால் வெற்றி பெற முடியாது. எந்த அளவுக்கு செயல்படுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த பிளானை செயல்படுத்துவதற்கு பல சவால்கள் இருக்குது. அந்த சவால்கள் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. அப்புறம் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு வரலாறு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ முதல்ல சவுக்கு சங்கருக்கு வரலாறை கொஞ்சம் சொல்லிடலாம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல சவுக்கு சங்கர் அவர்கள் நேற்று பேசின வீடியோவினுடைய ஒரு பகுதியை தர பார்த்துட்டு வாங்க. ஸோ விஜய் சொல்லி இது நடக்கலைன்றது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அப்போ யார் இந்த வேலையை பார்த்தது, யார் சொல்லி நடந்ததுன்றதை நான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி சொல்லி இது நடந்தது. இந்த வழக்கில் நீங்கள் சி.வி. சண்முகம் அவர்களையும் அவரது அண்ணன் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களையும் தூக்கில் போட்டு விட முடியாது. கண்டிப்பாக குவாஷ் போவாங்க. அவர்கள் இந்த வழக்கில் தண்டிக்கப்பட போவதும் இல்லை. கொலை முயற்சினா பக்கத்தில் நின்று அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க சி.வி. சண்முகம் தாங்க என்கிட்ட கத்தி எடுத்து கொடுத்து போய் அவனை வெட்டிட்டு வா என்று சொன்னார் என்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் அவங்க 2 பேரும் தண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சாத்தியமே கிடையாது. இது ஒரு அற்பத்தனமான சிறுபிள்ளைத்தனமான ஆசை. இது போன்ற ஆசைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வருவது இயல்பு. ஏனென்றால் அவர் சிறுமதி படைத்தவர். உங்கள் அதிகாரிங்க ஏன் இந்த வேலையை செஞ்சாங்க? நாளை சி.வி. சண்முகமே ராஜினாமா செய்து விட்டு தாவேக்க வந்து இணையலாம் இல்லையா? சாத்தியமே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. சவுக்கு சங்கர் அவர்கள் இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஒரு முன்கதை சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன். எடப்பாடி பழனிசாமியால் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக பசுபதி அவர்களை நியமிக்கின்றார்கள். எல்லாருக்கும் தெரியும், சி.வி. சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கக்கூடிய முட்டல் மோதல். சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகக்குள்ள இருக்காரா இல்லையா என்று அவருக்கும் தெரியல. அவர் நடந்து கொண்ட விதத்தை வச்சு எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகம் அதிமுக தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துறார். ஆனா சி.வி. சண்முகத்தினுடைய மாவட்ட செயலாளருடைய பதவியை பறிச்சிட்டார். அது மட்டும் கிடையாது, சி.வி. சண்முகமானது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால எடப்பாடி பழனிசாமி நம்ம சி.வி. சண்முகத்தை மன்னிக்கிற மாதிரி தெரியவே இல்லை. அவருடைய எம்எல்ஏ பதவி போகாத அளவுக்கு மன்னிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருப்பதனால சி.வி. சண்முகத்தை அரவணைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இந்த மாதிரி புதிய மாவட்ட செயலாளர் போட்டாங்களா அப்படின்னா மண்டல பொறுப்பாளர்களை நியமிக்கணும், நியமித்தாரு. அப்படின்னா உடனடியாக கட்சி வளர்ச்சிக்கான ஆலோசனை கூட்டத்தை நடத்தணும். அப்படிதான் விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட எல்லா பகுதிக்கும் போயிட்டு புதுசாக நியமிக்கப்பட்ட பசுபதி அவர்கள் வந்து ஆலோசனை நடத்துகின்றார். அப்படி ஆலோசனை நடத்துகின்ற பொழுதுதான் ஒரு சம்பவம் நடந்து விடுகிறது. எனக்கு தெரிந்து கும்பகோணத்துல தான் ஆலோசனை நடத்துறதுக்கு போறாருன்னு நினைக்கிறேன் பசுபதி. அப்போது நம்ம சி.வி. சண்முகத்துடைய ஆதரவாளர்கள் வந்து புதிய மாவட்ட செயலாளருடைய காரு அவர் மீதெல்லாம் கல்லால தாக்குறாங்க. அது ஒரு கொலைவெறி தாக்குதல் தான். அதுல இருந்து தப்பிக்கிறாங்க. பிறகு ஆலோசனை நடத்துறாங்க. பிறகு விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளர்கிட்ட போய் புகார் அளிக்கின்றார்கள். எங்க மீது சி.வி. சண்முகத்துடைய ஆதரவாளர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க, காரை பாருங்க உடைச்சிருக்காங்க, எங்க மீது பாருங்க கல்லை வீசி எரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லுடன் போய் அங்க நடந்த கலாட்டா எல்லாவற்றையும் வீடியோ ஆதாரத்துடன் போயிட்டு கொலைவெறி தாக்குதல் தொடர்பாக புகார் அளிக்கின்றார்கள். ஏன்னா இந்த தாக்குதல் நடக்கின்ற பொழுது காவல்துறையினரே வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறாங்க. முதல்ல எப்பா சண்டை போறீங்க, ஆலோசனை கூட்டமே வேணாம் அப்படின்னு காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் பிரிந்து போக சொல்றாங்க. ஆனா கலைந்து போகாம மீண்டும் ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு பிறகுதான் போறாங்க. அப்புறம் காவல்துறை பாதுகாப்பு அளிக்கிறது. ஆனா எதற்காக சி.வி. சண்முகத்துடைய ஆதரவாளர்கள் தாக்கினாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா போட்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் வந்து சி.வி. சண்முகத்துடைய ஆதரவாளர்களை ஆலோசனை கூட்டத்துக்கு அழைக்கல. அழைச்சாலும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இவங்களுடைய எண்ணமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்சிக்குள்ள குழப்பம் இருந்துகிட்டே இருக்கணும். சி.வி. சண்முகத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் எவன் இங்க வந்து ஆலோசனை கூட்டம் போட்டாலும் சரி அதுல ஒரு கலாட்டா பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. சி.வி. சண்முகத்துக்கு அவ்வளவு ஆதரவு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி.வி. சண்முகத்துக்கு அவ்வளவு ஆதரவுலாம் கிடையாது. ஆனா காசுக்காக வேலை போனவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் போய் அந்தந்த பகுதியில் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நாம அவங்களுக்கு அடங்கியே இருந்தோம்னா, மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி மாவட்ட செயலாளராக இல்லாம இருந்தாலும் சரி, விழுப்புரம் மாவட்டமா சி.வி. சண்முகம் வச்சுதான் சட்டம், எடப்பாடி வச்சதெல்லாம் சட்டம் கிடையாது. கட்சிக்கு நீ தலைவராக இருக்கலாம், ஆனா சி.வி. சண்முகம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு தலைவர் அப்படின்னு ஆயிடும்.
தனி மனிதனுடைய அராஜகம் வந்து தலை தூக்கக்கூடாது ஒரு கட்சியில. அதனால ஆலோசனை கூட்டத்தை போய் போட்டாங்க, நடத்தி முடிச்சாங்க. தாக்குனதுனால போய் மாவட்ட செயலாளரும் அவங்களுடைய ஆதரவாளர்களும் அதிமுக கட்சி நிர்வாகிகளும் நம்ம சி.வி. சண்முகம் அப்புறம் அவங்களுடைய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது வந்து கொலைவெறி தாக்குதல் புகார் அளிச்சிருப்பாங்க போல இருக்குது. அதாவது நல்லது செஞ்சா சி.வி. சண்முகம் பொறுப்பு, கெட்டது செஞ்சா சி.வி. சண்முகம் பொறுப்பு இல்லையா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதே மாதிரிதான் அதிமுக வெற்றி பெற்றால் நம்ம எடப்பாடி பழனிசாமியுடைய சாதனை, அதிமுக தோல்வி அடைஞ்சா எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படி சொன்னோம்னா கோச்சிக்கணுமே என்ன? வெற்றிக்கும் தோல்விக்கும் தலைவன் தான் பொறுப்பு. அந்த மாதிரி தொண்டர்கள் தாக்கினாலும் சரி, தலைவன் தாக்கினாலும் சரி, அது தலைவன் தான் பொறுப்பேற்க வேண்டும். உன்னுடைய ஆதரவாளருக்கு தான் நீ சொல்லணும், ஏப்பா கட்சி செயல்பாடுகளில் இருந்து நாம ஒதுங்கி இருக்கிறோம், நம்ம கட்சி கட்டுப்பாட்டை மீறணுமோ இல்லையோ, தவறான முடிவு எடுத்துட்டாரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. ஆனா அதிமுகவுக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்காரன் மாதிரி சண்டை போட்டுக்க கூடாது, எல்லாரும் போய் அமைதியா வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களை நல்வழிப்படுத்த வேண்டியது ஒரு தலைவனுடைய இலக்கு. ஆனா நான் இல்லாத கட்சி நாசமா போகணும்னு நினைக்கிறது தான் சி.வி. சண்முகம். அதனால சி.வி. சண்முகத்தின் மீது புகார் அளிச்சிருப்பாங்க போல இருக்குது. இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீடியோவுக்கு வரும். சவுக்கு சங்கர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஏங்க இந்த பாருங்க விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஐஜின்னு நினைக்கிறேன், அவரு சி.வி. சண்முகம் மற்றும் அவங்க அண்ணன் மீது வந்து கொலை முயற்சி வழக்க பதிவு செய்திருக்காருங்க. ஏங்க சி.வி. சண்முகம்லாம் இல்ல அவங்க அண்ணன்லாம் இதெல்லாம் செய்வாருங்களா? அந்த ஆளே அரசியல் விட்டு போனோம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு இருக்கின்ற காலத்தை அமைதியா நான் கழிக்க போறேன், எந்த கட்சிக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் அமைதியா இருக்கின்றார். அவங்க அண்ணன் தான் அறிவுறுத்தினார், ஏன்பா இவ்வளவு ஆண்டு காலமாக அதிமுக இருந்துட்ட, இப்ப நீ எந்த கட்சிக்கு போனாலும் உனக்கு வேல்யூவேஷன் இருக்குது, எம்எல்ஏ பதவி ஏன் நீ ராஜினாமா பண்ற, எந்த கட்சிக்கு போலனா கூட பரவாயில்ல, 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்துட்டு அதுக்கு பிறகு ஓய்வு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பதவியே வந்து அவங்க அண்ணன் தான் தடுத்து நிறுத்தி எம்எல்ஏ பதவியுடன் வந்து சி.வி. சண்முகம் இருக்கிறதுக்காக அறிவுறுத்திருக்கின்றார். அந்த அளவுக்கு அரசியல வெறுத்து போயிருக்கின்றார் மனுஷன். அவரு போய் அவங்க நிர்வாகிக்கிட்ட, ஏங்க அதிமுக மாவட்ட செயலாளரை தாக்குங்க, அடிங்க, உதைங்க அப்படின்னு சொல்லியிருக்க போறாரு. நிச்சயமா சி.வி. சண்முகத்துக்கு தெரிஞ்சிருந்தா, யோ போய் அவன் வேலையை பாருங்கய்யா, எதுக்கே தேவையில்லாம இந்த மாதிரிலாம் அடிதடி சண்டை சச்சரவெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்க போறாரு. ஆனா வன்முறையை விரும்பாத சி.வி. சண்முகத்தினுடைய பெயரும் அவங்க அண்ணனுடைய பெயரும் கொலை முயற்சி வழக்கில் இடம்பெற்றிருக்குது. இதை உடனடியாக முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா நீக்கணும். தயவு செய்து கடந்த காலங்களில் உங்களுக்கு ஆதரவளித்தவர்கள் நீங்களே சி.வி. சண்முகத்துடைய வீட்டுக்கு போய் பொன்னாடை பொய்த்து கை கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஆதரவு கிடைக்காத போது முதலாளா வந்து உங்ககிட்ட ஆதரவு தெரிவித்தவர் சி.வி. சண்முகம். அவர் மீதே வந்து விழுப்புரத்தில் காவல்துறையினர் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். இது அநியாயம் இல்லையா அப்படின்னு வந்து சி.வி. சண்முகம் சொல்றார். ஆனா இது வரைக்கும் பேசுனது சரி, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை உருவார் பாருங்க சவுக்கு சங்கர், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றாரு அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த கொலை முயற்சி வழக்க எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சிறுமதி கொண்டவராம் எடப்பாடி பழனிசாமி, அதாவது சின்ன புத்தி கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி, இதெல்லாம் கண்டிப்பா செய்வாரு அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து சொல்றாரு. சரி, எடப்பாடி பழனிசாமி சொன்னாருன்னு சொல்றல, அவர் சொன்னதுக்கான ஆதாரம் எங்க? சவுக்கு சங்கர் சொல்லுங்க. நீங்க விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு ஆதரவு அளித்ததை பெருமையா பேசுறீங்க. ஆனால் தவேகா வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்ற நிலை இருக்கின்ற பொழுது கூட கரூர் சம்பவத்துக்கு பிறகு 18 நாள் வெளியே வரல யாருமே. ஆனால் வெளியிலும் சரி சட்டமன்றத்திலும் சரி தவேகா கட்சியை காப்பாத்தினவர், விஜயை காப்பாத்தினவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவாக பேசின பிறகுதான் ஏர்போர்ட்ல அண்ணாமலை அவர்களும் விஜய்க்கு ஆதரவாக பேசினார். ஒரு தருணத்துல அண்ணாமலை அவர்கள் டென்ஷன் ஆகி, என்ன விஜய் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரா நானு, இல்ல விஜய்க்கு பிஆர்ஓ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கரூர்ல என்ன நடந்தது என்ன நடக்கல, யார் பொறுப்பு இல்லை என்பதை விஜய் வெளிவந்து பேச சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் விஜய்க்கு முட்டு கொடுக்குற மாதிரி என்ன பேச சொல்றீங்க அப்படின்னு அண்ணாமலை கூட டென்ஷன் ஆயிட்டார். ஆனா எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவம் நடந்த பிறகு வெளியிலும் சட்டமன்றத்திலும் இந்த விஜயை காப்பாத்தினாரு, அந்த கட்சியை காப்பாத்தினார். அதனாலதான் விஜய் மீது ஒரு அனுதாப அலையானது உருவாச்சு. ஆனா மக்கள் எல்லாம் ஆரம்பத்துல 41 பேர் செத்து போயிட்டு இருக்காங்க, தார்மீக பொறுப்பேற்க வேண்டும், இறந்தவர்களுக்கு நேரடியாக வந்து ஆதரவு தெரிவிக்கணும். ஆனால் 18 நாளா எங்க போயிருக்காங்க? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. வழக்குல இந்த மரணங்களுக்கு விஜய் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு
தனியாக ஒரு விசாரணை அமைப்பை உருவாக்குறாங்க. எதை பற்றியும் கருத்து தெரிவிக்காம கட்சிக்காரன் எல்லாருமே போய் தலைமறைவாயிட்டாங்க. எல்லா போனையும் ஆஃப் பண்ணிட்டு அமைதியாயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றமானது விஜயை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கலாம், கட்சியை கலைச்சிட்டு சினிமா நடிக்கவே போயிருப்பார். ஆனா அவருடைய நல்ல நேரம் எடப்பாடி பழனிசாமி எல்லா ஆபத்திலிருந்தும் காப்பாத்தினார். அதற்கு பிறகுதான் நீதிமன்றம் போனாங்க, அதற்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றம் போனாங்க. சோ அந்த அளவுக்கு கட்சியை மீண்டும் காப்பாற்றி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. அதனால விஜய்க்கு அதிகமா உதவி பண்ணது எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் அந்த வரலாறுலாம் மறந்து போயிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் போட்டு கொடுத்துருப்பாரு நம்ம சிவி சண்முகத்துக்கு, அந்த ஆளை பிடிங்க, நம்ம சிவி சண்முகத்தை விடுங்க அப்படின்னு நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அபாண்டமா எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். சவுக்கு சங்கர் அவர்கள் பேசட்டும், அவர்கிட்ட ஆதாரம் நிறைய இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தான் பதிய சொன்னார் என்பதற்கான ஆதாரத்தை வெளியிட்டு இருக்க வேண்டும். இப்படி ஏன் அபாண்டமா ஒரு ஆளுமையை கேவலப்படுத்துறாருன்னு தெரியல. தாயார் இறந்து விடுகின்றார்கள், சவுக்கு சங்கருடைய தாயார். அவங்களுடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவிக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் கிடையாதுங்க, அவர் வீட்டில் மழை தண்ணியை ஊத்துகின்ற பொழுது ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து பொதுவெளியில பேசினார். எடப்பாடி பழனிசாமி பேசுறது மட்டுமில்ல, அதிமுகவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணியெல்லாம் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவா நின்று சவுக்கு சங்கரை பல வழக்கிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர். திமுக அவர் பேசுவதற்கு ஸ்டுடியோவெல்லாம் கொடுக்காம, வீடு வாடகை கொடுக்காம இருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி தான் களத்தில் இறங்கி அவருக்கு ஆதரவளித்து ஸ்டுடியோ வச்சு கொடுத்து வீடு பிடித்து கொடுத்து, நீ வந்து எதிர்கட்சி விமர்சனம் பண்ற, ஜனநாயகத்துல யார் வந்து ஒரு விமர்சகராக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக தான் இருக்கணும், ஆளுங்கட்சிக்கு ஆலோசனையும் அவங்க செய்கின்ற தவறையும் சுட்டி காட்டணும். அந்த விதத்துல சவுக்கு சங்கர் வந்து தொடர்ந்து பேசினதுக்காக எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்தார். ஆனால் நன்றி கேட்ட சவுக்கு சங்கர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு வார்த்தை, எதிர்கட்சியா இருந்து எனக்கு நடக்கின்ற அநியாயங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசணும், அப்படி பேசினாதான் அவருக்கு ஓட்டு விழும். திமுக தப்பு பண்ணுதுன்னா எதிர்கட்சி பேசித்தான் ஆகணும். எனக்காக பேசினார் என்பதற்காக கடைசி வரைக்கும் நான் முட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செகண்ட்ல செஞ்ச உதவியை மறந்துட்டார் பாருங்க சவுக்கு சங்கர். இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணார் பாருங்க எடப்பாடி பழனிசாமி. அவரை எதில் அடிக்குதுன்னு தெரியல. அதனால தான் இன்னைக்கு விழுப்புரம் எஸ்பி வரைக்கும் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமியில தான் கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்காங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியை உள்ள தூக்கி வச்சாலும் சிவி சண்முகத்தையும் அவங்க தம்பியும் அவங்க அண்ணனையும் வெளியிட சொல்லுங்க அந்த வழக்குல இருந்து ரெக்கமெண்டேஷன் பண்றாரு சவுக்கு சங்கர். என்ன பண்றது, 40 வழக்குகளுக்கு மேல இருக்குது சவுக்கு சங்கர் மீது. அதெல்லாம் விஜய்க்கு யாரெல்லாம் ஆதரவா இருந்தாங்களோ அவங்களுக்கும் தான் ஆதரவா இருக்க வேண்டும், விஜய்க்கும் முட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இப்படித்தான் தேவையில்லாம எடப்பாடி பழனிசாமி கோத்து விடுறார். போக போக சவுக்கு சங்கர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தன்மை அத்து போயிடும். அது எப்ப சவுக்கு சங்கர் புரிஞ்சு கொள்ள போறாருன்னு தெரியல. அநியாயத்துக்கு தவேக்காவுக்கு முட்டு கொடுப்பதனால அப்புறம் விஜயை வீழ்த்துவதற்கு சூப்பர் ஐடியா எடப்பாடி பழனிசாமி. ஆமாங்க, வந்திருக்கிறவங்ககிட்டலாம் வந்து தெளிவா சொல்லிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? கட்சியிலிருந்து விலகி செல்கின்றார்கள் தெரியுமா, அவர்களை பற்றியே பேசி கொண்டிருந்தால் கட்சி வளராது, வெற்றியை நோக்கி போகாது. அதனால போனவங்களை பற்றி பேச வேண்டாம். கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி வளர வேண்டும் என்றால் அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாவற்றையும் இப்போதே கலைந்து விடுங்கள். உள்ளாட்சி தேர்தலை மனசில் வச்சு மட்டும் வேலை பாருங்க. இடைத்தேர்தல் கண்டிப்பா நடக்க வாய்ப்பில்லை. அதனால உள்ளாட்சி தேர்தலை வெற்றி பெற்றோம் என்றால் நிச்சயமாக நாம அடுத்தது ஆட்சியை பிடிச்சிடுவோம். இன்னைக்கு திமுகவா இருக்கலாம், தவேகாவா இருக்கலாம், அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகின்றார்கள். நமக்கு இன்னும் கீழ்மட்டத்தில் கட்டமைப்பு இருக்கு என்று நினைக்கின்றேன். இப்போ எல்லா தொண்டனும் என்னடா நம்ம கட்சி இப்படி ஆயிப்போச்சு, வாய்ப்பு கிடைக்கின்ற போது அந்த கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று வெறியா இருக்கான். அதனால உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறதுக்கான ஒரு வேலையை போய் பாருங்க அப்படின்னு தெளிவா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, ஒரு பக்கம் கரிஸ்மேட்டிக் லீடர் கொண்ட ஒரு கட்சி இருக்குது, இன்னொரு பக்கம் காசு உள்ள கட்சி இருக்குது. நாம கரிஸ்மேட்டிக்கும் இல்லாம கையில காசும் இல்லாம தேர்தலில் போட்டி போட போறோம். அதனால உள்ளாட்சி தேர்தலுக்கு என்ன வேண்டும் என்பதை எங்கிட்ட அடுத்த முறை சொல்லுங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் அம்மா பேரவை மூலமாக பொதுக்கூட்டங்கள், ஆலோசனை கூட்டங்கள் நடத்துங்க. ஆர்பி உதயகுமார் அவர்கள் கலந்து கொள்வார் என்று சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமான ஐடியா கொடுத்துருக்காருங்க. முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்கும் தென் மண்டலத்தினுடைய வாக்கும் அதிமுகவுக்கு தேவையாக இப்போ இருக்குதுங்க. வடக்கு மண்டலம் மேற்கு மண்டலத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு உஷார் பண்ணிடுவாங்க. அப்புறம் டெல்டா மண்டலத்துக்கு கண்டிப்பாக ஓஎஸ் மணியன் இருக்கின்றார். அவங்க தலைமையில் ஒரு திட்டம் வச்சிருப்பார். அதனால இனிமே மண்டல வாரியாக ஒரு தலைவரை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆர்பி உதயகுமார் அவர்களை முன்னிறுத்துகின்றார்.
உள்ளாட்சி தேர்தல் வெற்றி தான் அதிமுக அடுத்து கொண்டு போகும். அதாவது போனவங்க திரும்பி வரவே மாட்டாங்க, அவங்கள ஒருங்கிணைக்கவும் முடியாது. அவங்க போனவங்க பதவியும் பணத்தையும் எதிர்பார்த்து போயிருக்காங்க, நம்மக்கிட்ட அது ரெண்டுமே இல்லை. அதனால் போனவங்களை பற்றி குறை சொல்லி கொண்டிருந்தீர்கள் என்றால் அதிமுக செய்த சாதனையும், அதிமுக இணைந்தார்கள் என்றால் யார் வேண்டுமானாலும் உயர் பதவிக்கு வரலாம், இது ஏழைக்கான கட்சி, தொண்டர்களுக்கான கட்சி என்பதை சொல்ல முடியாமல் போயிடும். அதனால களத்தில் இறங்கி உள்ளாட்சி தேர்தலுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம சோர்வா இருக்கக்கூடாது. நம்ம சோர்வா இருக்கணும் என்பதற்காகத்தான் நம்ம கட்சியை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அதுக்கு இடம் தராம சுறுசுறுப்பா வேலையை பாருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தனக்கு தெரிந்த ஆலோசனையை சொல்லியிருக்கின்றார். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால் அதிமுகவுக்கு நல்ல காலம் வந்த மாதிரி தான். அதான் தலைப்பிலையும் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.